ஆகா கல்யாணம் சீரியல்ல இனி எபிசோட்ல கௌதம அழகி பாப்பா மாட்டி விட்டதுனால, கௌதம் அந்த பாப்பாவ நான் பூச்சாண்டி கிட்ட புடிச்சு குடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிடுறாப்ல. அதே டைம்ல இன்னைக்கு நம்ம ராஜலட்சுமி பாத்துக்கிற நாளாட்டுக்கு அழகி பாப்பாவ. நேத்து எப்படி சித்ரா தேவி பாத்துக்கிட்டாங்களோ, அதே மாதிரி இன்னைக்கு ராஜலட்சுமி பாத்துக்கணுமாட்டுக்கு. ஆனா அழகி பாப்பாவ வீட்லயே காணோம். நம்ம மகா அழகி பாப்பாவ காணுமே, எங்க இருக்காங்கன்னு பாத்தீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் பாப்பாவ காணோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே தெரியுது. ஸோ வீட்ல எல்லா இடத்துலயுமே தேடி பார்க்குறாங்க. காணவே காணோம். அந்த நேரம் பார்த்து சூர்யா வீட்டுக்குள்ள இந்த மாதிரி டாக்டர் வந்துட்டாங்க. அதாவது அந்த பாப்பாவோட கார்டியனா ஒரு டாக்டர் இருந்தாங்க இல்லையா? அவங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க. நம்ம பாப்பாவ பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வராங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த நேரம் பார்த்து பாப்பாவ காணுமே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சூர்யாவுக்கு அதிர்ச்சியா இருக்கு. பாப்பா மட்டும் அந்த டாக்டர் வர்றப்ப இங்க இல்ல. நம்ம எல்லாருமே கம்பி எண்ண வேண்டியது தான். யாராச்சும் ஏதாச்சும் பாப்பாவ மிரட்டுனீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கௌதம் உண்மைய ஒத்துக்கிட்டாப்ல. இந்த மாதிரி நான் தான் மிரட்டுனேன் சும்மா அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. இப்ப மட்டும் டாக்டர் வரும்போது குழந்தை இல்ல. நீ தான் ஜெயில்ல போய் கம்பி எண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம சூர்யா மிரட்டுறாப்ல. உடனே எல்லாருமே வீட்டுக்கு வெளியில போய் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா பாப்பாவ வீட்டுக்கு வெளியிலயுமே எங்கேயுமே காணோம். ஸோ இங்க டாக்டரும் வீட்டுக்கு என்ட்ரி குடுத்துர்றாப்ல. எல்லாருமே எதுவுமே தெரியாத மாதிரி டாக்டர கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு ஜூஸ் எல்லாம் குடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. டாக்டரும் எவ்வளோ நேரம் தான் அந்த பாப்பாவுக்காக வெயிட் பண்ணுவாங்க. பாப்பா எங்க? பாப்பா எங்கன்னு கேட்டு பார்க்குறாங்க. ஆனா பாப்பா வரவே இல்ல. டாக்டருக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சுடுச்சு. இப்ப பாப்பா மட்டும் வரல. அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற. நான் சாதாரண டாக்டர் இல்ல. கிரிமினாலஜி டாக்டர் அப்படின்னு மிரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.